84 லட்சம். அதுவே வந்து புட்டோயை வந்து 2,25,00,000 2,25,00,000. புட்டோயை வந்து 2,25,00,000. இப்போ இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப கால்வோயை வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆயிருக்கு? கால்வோயை வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 56ல இருந்து 84 கிட்டத்தட்ட 30னே வச்சுக்கோம். 30 லட்சம் தான் வந்து ஆட் ஆயிருக்கு. அதுவே வந்து புட்டோயை வந்து எவ்வளோ ஆட் ஆயிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1 கோடியே கிட்டத்தட்ட இன்னொருக்கா 60 லட்சம் வந்து ஆட் ஆயிருக்கு. நான் வந்து ஆவரேஜா கணக்கு போடுறேன். 60 லட்சம் வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த வீடியோவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி டீட்டெயிலான வீடியோ போட போகிறேன். ஏற்கனவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் அதில் நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரைட்டிங்கோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா போன டைம் வந்து எங்கிட்ட வந்து டேப் இல்லை. இந்த டைம் வந்து புதுசாக வீடியோ போடணுங்கிறக்காகவே டேப் வந்து வாங்கியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறக்காகவே. ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ வந்து எஜுகேஷ்னல் கண்டென்ட்டாக தான் இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். எடிட்டிங்கும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு. இந்த வீடியோவில் வந்து அதை விட தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்த்தலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்னா ஒன்றும் இல்லை, பொசிஷனை வந்து இன்னும் பை பண்ணவங்க வந்து செல் பண்ணாமல் வச்சுருப்பாங்க, செல் பண்ணவங்க வந்து ரிட்டர்ன் வந்து பை பண்ணாமல் வச்சுருப்பாங்க. பொசிஷன் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்க, அவங்க அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற பர்சன் வந்து ஒரு 10 கான்ட்ராக்ட் வந்து பை பண்ணியிருக்காங்க. அப்போது பிங்கிற பர்சன் வந்து ஒரு 10 கான்ட்ராக்ட் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்போது இது ரெண்டும் சேர்த்தா 20 கான்ட்ராக்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னா அவங்களோட ட்ரேடை இன்னும் க்ளோஸ் பண்ணலை. அதனால தான் வந்து இது அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓஏ வந்து எத்தனை நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னா ஓஏ வந்து எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு ஒருக்கா தான் அப்டேட் ஆகும். அதாவது எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு ஒருக்கா தான் வந்து ஓஏ வந்து அப்டேட் ஆகும். அப்டேட் வந்து எவ்ரி 3 மினிட்ஸுக்கு ஒருக்கா தான் வந்து ஓஏங்கிறது வந்து அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து 3 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சடனாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஓஏ அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். நீங்கள் நினச்சிக்கலாம் வந்து ஓஏ வந்து இன்னும் கால் சைடில் வந்து அதிகமாக இருக்குது, அப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தாலும் அந்த 3 மினிட்ஸ்க்குள்ளே மார்க்கெட் சடன் மேலே போயிடுச்சுன்னா 3 மினிட்ஸ் கழித்து தான் உங்களுக்கு ஓஏல வந்து காமிக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஓஏல வந்து காமிக்காது. ஸோ அதை மட்டும் நான் வச்சுருக்கேன். இந்த சினாரியை எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9:20க்கு மார்க்கெட் வந்து 9:20க்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு 20,500 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 9:20க்கு மார்க்கெட் வந்து 20,500 இருக்குது. கால் ஆப்ஷனில் வந்து நிறைய ஓஏ வந்து பில்ட் ஆகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓஏங்கிறது வந்து செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கால் ஆப்ஷனில் வந்து 20,600 வந்து மேசிவான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே விழுகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். இருந்தாலும் அந்த 3 மினிட்ஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து சடன் மேலே போயிருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 9:23க்கு தான் வந்து ஓஏ வந்து அப்டேட் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து ஓஏ வந்து அப்டேட் ஆகாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு ஒருக்கா தான் வந்து ஓஏ வந்து அப்டேட் ஆகும். இப்போ வந்து ஓஏ வந்து எப்படி பார்க்கணும், என்ன பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓஏ வந்து எப்போவுமே செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் பார்க்கணும். ஏன் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது நிறைய கான்ட்ரடிக்டரியான நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து பையர்ஸும் இருக்காங்க செல்லர்ஸும் இருக்காங்க. எனக்கு நல்லா ஒர்க் ஆகிறது வந்து செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும். நிறையா அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறாங்க. அதனால் நானும் வந்து செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்ப்பேன். இப்போ வந்து அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து 20,500 இருக்குன்னு வச்சுங்க. மார்க்கெட் வந்து 20,500 இருக்குன்னு வச்சுங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் இன் ஓஏல வந்து 20,600 வந்து நிறையா
ஓஏ வந்து பில்ட் ஆகுது. செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய ஓஏ வந்து பில்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இதை தாண்டி போகாது அப்படின்னு கால் செல்லர்ஸ் வந்து நிறைய செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து மார்க்கெட் இன்னும் கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. மார்க்கெட் வந்து இப்படி மேலே போகுது, லைட்டாக இப்படி கீழே வருது. இதோட பாயிண்ட் வந்து 20,600 இருக்குன்னு வச்சுங்க. 20,600 இருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் லைட்டாக கீழே விழுகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இங்கே எல்லாம் ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இங்கே வந்து 20,700 கால் ரைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 20,750 கால் ரைட் பண்ணுவாங்க. 20,800 கால் ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட் கீழே விழுகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா வந்து கால் ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது கால் ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. கால் ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. அப்போது மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கால் ஓஏ இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் ஃபால் ஆகுது. அப்போது மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்த சினாரியோ பார்க்கலாம். இப்போது கால் ஓஏ வந்து டிக்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் வந்து மேலே போகுது. கால் ஓஏ வந்து டிக்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் வந்து 20,600 இருக்குது. 20,600 இருக்கப்போ 20,700, 20,800, 20,900 அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. 20,700, 20,800, 20,900 அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏற்கனவே செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் இப்படி மேலே போச்சு அப்படின்னா செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குறப்போ மார்க்கெட் வந்து அவங்க ஜோனை தாண்டி போகக்கூடாது. போச்சு அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே செல் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அதை வந்து ரிட்டன் பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது ஓஏ வந்து கம்மியாகும். ஏன் கம்மியாகும்? அவுட்ஸ்டாண்டிங் ஓஏ வந்து கம்மியாகும். அதுலேருந்து வைண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே செல் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பை பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் செல் பண்ணி வச்சுருக்கவங்கலாம் ரிட்டன் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே செல் பண்ணி வச்சுருக்காங்கலாம் ரிட்டன் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஓஏவாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து சொல்லியிருக்கேன். கால் ஓஏ வந்து டிக்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த டேபிள் நல்லாவே ஞாபகம் வச்சு. அப்புறம் கால் ஓஏ பார்த்தாச்சா. புட் ஓஏ வந்து அடுத்து புட் ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் வந்து 20,600 இருக்குது. மார்க்கெட் வந்து 20,600 இருக்குது அப்படின்னா இப்போது இது கீழே இருக்கிறது வந்து 20,550, 20,500, 20,450 இங்கே எல்லாமே வந்து ரைட் பண்ணியிருப்பாங்கன்னா ஏற்கனவே வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே போகாது அப்படின்னு நிறைய பேர் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. அதனால் மார்க்கெட் வந்து இப்போது கீழே இருக்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இன்னும் நிறைய பேர் ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு 10 கான்ட்ராக்ட் இருக்குதுன்னு வைங்களேன். இருந்தாலும் இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு 10 கான்ட்ராக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவங்க என்ன அஸ்யூம் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே போகாது, மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணுவாங்க. அப்போது மார்க்கெட் வந்து
மார்க்கெட் வந்து புட்டோயை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நான் சொன்ன மாதிரி புட்டோயை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி மார்க்கெட்டும் ஸ்லைட்டாக மேலே போகிற மாதிரி உங்களுக்கு காட்டுது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை முதல்ல நான் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த சினாரியோ பார்ப்போம். புட்டோயை வந்து டிக்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா புட்டோயை வந்து டிக்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா பேனிக்கில் எல்லாரும் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க, செல் பண்ணதை பை பண்ணிகிட்டு இருக்காங்க ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து 20,600 இருக்குது. ஓகேவா? மார்க்கெட் வந்து 20,600 இருக்குது. அப்புறம் 20,550, 20,500 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துங்க. அப்போ இங்கே இருக்குன்னு வைங்க. உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து மார்க்கெட் எங்கே போகும்னு தெரியல, ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வந்து மார்க்கெட் வந்து நான் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஓஏ எல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு. ஆனால் புட்டோஏ எல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகும். அதனால செல்லர்ஸ் எல்லாம் வந்து லாஸில் இருப்பாங்க. செல்லர்ஸ் எல்லாம் மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா செல்லர்ஸ் எல்லாம் வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. செல் கான்ட்ராக்ட் இருக்கும், அதை எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. க்ளோஸ் பண்ணாங்கன்னா பை கான்ட்ராக்ட் ஆகும். எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்க உடனே இந்த ஓஏ வந்து டிக்ரீஸ் ஆயிடும். டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் வந்து ஃபால் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அடுத்து வேறு சினாரியோ பார்க்கலாம். இதெல்லாம் தான் வந்து சினாரியோ. இந்த சினாரியோவை உங்களுக்கு இந்த ஓஏ சார்ட்டில் வந்து உங்களுக்கு காமிச்சா நல்லாவே புரியும். அந்த ஓஏ சார்ட்டை வந்து இப்போ பாருங்கள். இப்போது சென்சிபிளில் இருக்கேன். நான் ஆல்ரெடி சென்சிபிளில் லாகின் பண்ணியிருக்கனால ஆல்ரெடி எனக்கு வந்து ஜெரோதால அக்கௌண்ட் இருக்கனால சென்சிபிள் வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கும் அக்கௌண்ட் வேணுன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், வேணா வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஓஏ சேஞ்சு ஓப்பன் இருக்கு. நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்க்க வேண்டியது வந்து ஓஏ சேஞ்சு தான் வந்து பார்க்க வேண்டியது மாதிரி வரும். அதனால் ஓஏ சேஞ்சை வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்க ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து 9:30க்கு வந்து ஒரு புள்ளி சிக்னல் கொடுத்துருக்கு. அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து ஒரு 9:30க்கு வந்து ஒரு புள்ளி சிக்னல் கொடுத்துருக்கு. அப்போது இங்கே ஒரு 9:30க்கு 9:30க்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 9:38க்கு கால் ஓஏ சேஞ்ச் வந்து 9:38க்கு வந்து கால் ஓஏ சேஞ்ச் வந்து கால் வந்து எவ்வளோ % ஆஃப் பீப்புள் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 34 லட்சம் ரைட் பண்ணியிருக்காங்க. புட்டோஏ வந்து 24 லட்சம் ரைட் பண்ணி ஓவரால் பார்த்துட்டிங்கன்னா கால் ஓஏ வந்து 2 கோடி பேர் ரைட் பண்ணியிருக்காங்க. புட்டோஏ வந்து 1 கோடி பேர் ரைட் பண்ணியிருக்காங்க. 9:34க்கு இது அப்படியே வந்து 9:35க்கு பார்ப்போம். 9:35க்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா கால் ஓஏ வந்து 9:35க்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் ஓஏ வந்து 2,34,00,000 பேர் ரைட் பண்ணியிருக்காங்க. புட்டோஏ வந்து 1,33,00,000 பேர் ரைட் பண்ணியிருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா லைட்டாக 9:30க்கு பாருங்க. 9:30க்கு 1,06,00,000 தான் வந்து புட்டோஏ வந்து இருக்கு. ஆனால் 9:40க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,06,00,000 1,73,00,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த இன்க்ரீஸை தான் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஓஏ வந்து சேர்த்து வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஓஏ வந்து சேர்த்து வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வேல்யூ மட்டும் பாருங்கள், உங்களுக்கு இந்த சார்ட்லேயே போட்டு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து 9:15க்கு வச்சுக்கோம். 9:15க்கு இது வந்து கால் ஓஏ வச்சுக்கோம், இது வந்து புட் ஓஏ வச்சுக்கோம். கால் ஓஏ வச்சுக்கோம், இங்கே வந்து புட் ஓஏ வச்சுக்கோம். ஓகேவா? கால் ஓஏ புட் ஓஏ வச்சுக்கோம்.
இப்போ 9:15க்கு நமக்கு ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா கால் ஓஏ வந்து 26 லட்சம், புட் ஓஏ வந்து 14 லட்சம். ஓகேவா? அடுத்து 9:20க்கு பார்ப்போம் எப்படி போயிருக்கு. அடுத்து 9:30க்கு பார்ப்போம் எப்படி வந்து ஓஏ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. 9 கால் ஓஏ வந்து 2,26,6 crore சி. ஓகேவா? புட் ஓஏ வந்து 1,14 சி. ஓகேவா? அடுத்து வந்து 9:40க்கு பார்ப்போம். 10 நிமிஷமா போறோம். கால் ஓஏ வந்து 9:40. கால் ஓஏ வந்து 2,56,00,000. புட் ஓஏ வந்து 1,73,00,000. இப்போ இங்க தான் நீங்க நல்லா கவனமா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. கால் ஓஏ வந்து வெறும் 25 லட்சம் தான் வந்து ஆட் ஆயிருக்கு. கால் ஓஏ வந்து வெறும் 25 லட்சம் தான் ஆட் ஆயிருக்கு. ஆனா புட் ஓஏ பார்த்தீங்கன்னா அதை விட ஜாஸ்தியா வந்து ஆட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஓஏ தோராயமா கிட்டத்தட்ட கால் ஓஏ வந்து தோராயமா 30 லட்சம் தான் வந்து ஆட் ஆயிருக்கு. அதுவே வந்து புட் ஓஏ பார்த்தீங்க அப்படின்னா 73 அப்படின்னாலும் அதுல ஒரு 60 கிட்ட ஆட் ஆயிருக்கு. புட் ஓஏ வந்து 60 லட்சம் ஆட் ஆயிருக்கு. எத்தனை மணிக்கு? 9:40க்கு. எத்தனை மணிக்கு? 9:40க்கு. இப்போ 9:40 சார்ட்டை பார்ப்போம். 9:40 சார்ட்ல தெளிவா வந்து மார்க்கெட் வந்து மேல போகுது. அதே மாதிரி கால் ஓஏ விட புட் ஓஏ வந்து அதிகமா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கால் ஓஏ விட புட் ஓஏ வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து நல்லா கவனமா வச்சுக்கணும். கால் ஓஏ வந்து புட் ஓஏ வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து நல்லா கவனத்துல வச்சுக்கணும். ஓகேவா? மார்க்கெட்டும் மேல போகுது, ஓஏயும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது புட் ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எதை விட? கால் ஓஏ விட இன்க்ரீஸ் ஆகுது. அதனால மார்க்கெட் இன்னும் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? 9:40க்கு இந்த சிச்சுவேஷன். 9:50க்கு பார்ப்போம். 9:50க்கு 9:50க்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா 2,84,00,000. 2,84,00,000. அதுவே வந்து புட் ஓஏ வந்து 2,25,00,000. புட் ஓஏ வந்து 2,25,00,000. இப்போ இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப கால் ஓஏ வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆயிருக்கு? கால் ஓஏ வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 56ல இருந்து 84 கிட்டத்தட்ட 30னே வச்சுக்கோம். 30 லட்சம் தான் வந்து ஆட் ஆயிருக்கு. அதுவே வந்து புட் ஓஏ வந்து எவ்வளோ ஆட் ஆயிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1 கோடியே கிட்டத்தட்ட இன்னொருக்கா 60 லட்சம் வந்து ஆட் ஆயிருக்கு. நான் வந்து ஆவரேஜா கணக்கு போடுறேன். 60 லட்சம் வந்து ஆட் ஆயிருக்கு. அதுவே வந்து இப்போ 9:50க்கு பார்க்கணும். இப்போ 9:50க்கு பார்த்துட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து லைட்டா கீழே வர மாதிரி வருது. ஓகேவா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வந்து நீங்க வந்து ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் ஸ்லைட்டா கீழே வருது, இருந்தாலும் ஓஏ வந்து புட் ஓஏல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. புட் ஓஏல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மார்க்கெட் இன்னும் மேலே போறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். மார்க்கெட் கீழே வந்தாலும் புட் ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் மேலே போறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது. இப்போ 9:50க்கு பார்த்தாச்சு. அடுத்து 10 மணிக்கு பார்ப்போம். 10 மணிக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா 10 மணி 2,62,00,000, 2,25,00,000. இப்போ கால் ஓஏ வந்து எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மைன்யூட்டான டீட்டெயில்ஸ். இது மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் யூடியூப்ல வந்து நான் பார்த்ததில்ல யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணி. சின்ன சின்ன மைன்யூட்டான டீட்டெயில்ஸ். இந்த டிஃபரன்ஸை பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ 2,84,00,000 இருந்து கால் ஓஏ 2,62,00,000 வந்து கம்மி ஆயிடுச்சு.
கம்மியாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா கிட்டத்தட்ட கால் ஓயை வந்து -20 லட்சம் வந்து கம்மியாக இருக்குது. கால் ஓயை வந்து -20 லட்சம் வந்து கம்மியாக இருக்குது. புட்டோயை வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் அப்படியே இருக்குது. புட்டோயை வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் அப்படியே இருக்குது. மார்க்கெட் வந்து மேலே போகுது, கால் ஓயை வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து 10 மணிக்கு பார்த்தாச்சு. அப்போ 10-10 பார்ப்போம் எப்படி பிளே ஆயிருக்கு. 10-10 பார்த்தீங்க அப்படின்னா 10 2,99 லட்சம், 2,41 லட்சம், 2,99 லட்சம், 2,41 லட்சம். இப்போ கால் ஓயை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 62லேருந்து 99 அப்படின்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் வந்து ஆட் ஆகிருக்கு. புட்டோயில் பார்த்தீங்க அப்படின்னா 25லிருந்து 41 அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5, அதுலேருந்து ஒரு 15 லட்சம் வந்து ஆட் ஆயிருக்கு. 15 லட்சம் வந்து ஆட் ஆயிருக்கு 10-10க்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. 10-10க்கு இந்த கேண்டில் ஒன்று வந்திருக்கு. 10-10க்கு இந்த கேண்டில் வந்திருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, ஏதாச்சும் லெவல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டின உடனே வந்து லைட்டாக ஒரு ஜர்க்கு காமிச்சிருக்கு. அதனால வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சமாக புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வந்து ஓய் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்த கேண்டில் பார்ப்போம். 10-10க்கு பார்த்தாச்சு. 10-20 பார்ப்போம். 10-20 பார்ப்போம். 10-20க்கு பார்த்தீங்க அப்படின்னா 10.20 2,97 லட்சம், 2,93 லட்சம். கால் ஓயை வந்து -2 லேக். ஓகேவா, -2 லட்சம் பேர் கான்ட்ராக்டை கம்மி பண்ணிட்டாங்க கால் ஓஏல. புட்டோயில் வந்து 2,99 லட்சம். அப்போ கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர் வந்து புட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 45 லட்சம் பேர் புட்டை வந்து இன்னும் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா மார்க்கெட் வந்து நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கால் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும், புட்டு வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற. அதே மாதிரி எத்தனை மணிக்கு 10-24 10-20ன்னே வச்சுக்கலாம். 10-20க்கு மார்க்கெட் வந்து இன்னும் மேலே போகுது. ஓய் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியல. ஓகேவா, இப்படியே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணி இப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பார்ப்போம். ஓகேவா, 10-20 ஆச்சு. அப்போ 10-50க்கு பார்ப்போம். ஓகேவா, 10-50க்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா 10-50 2,87 லட்சம். இது வந்து 3,77 லட்சம். இப்போ புரியுதா எப்படி வந்து மார்க்கெட் மேலே போக அவங்க பொசிஷன்ஸை வந்து கம்மி பண்ணிட்டு வருவாங்க, கீழே வந்து ஸ்டாக் பண்ணிகிட்டே வருவாங்க. மார்க்கெட் மேலே போக அவங்க பொசிஷன்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டு இருப்பாங்க, கீழே வந்து அவங்களோட பொசிஷன்ஸையும் ஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க புட் ஆப்ஷனில். ஓகேவா, இப்போது 2,97 லட்சத்துலேருந்து 2,87 லட்சம் ஆயிடுச்சு அரை மணி நேரத்தில். ஓகேவா, கால் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட -10 லட்சம் வந்து கம்மியாயிருக்கு. அதுவே வந்து புட் ஆப்ஷன் வந்து எவ்வளோ ஆட் ஆயிருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் வந்து மேலே போகுது, கீழே வந்து புட் ஆப்ஷன் வந்து அடிக்கிட்டே வர்றாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் வந்து ஆட் ஆயிருக்கு. 80 லட்சம் வந்து ஆட் ஆயிருக்கு. காலையில் 9:40லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிக்னல் கொடுத்துட்டு தான் வருது. கால் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா, புட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு. இப்போது அதுவே வந்து 9:10:50 இப்போ ஒரு மணி நேரத்துக்கு பார்ப்போம். 11:50க்கு பார்ப்போம் எப்படி ஆயிருக்கு. 11:50க்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா 2,72 லட்சம். இங்கே வந்து 5,51 லட்சம்.
கால் ஆப்ஷனில் வந்து எவ்வளோ ஆட் ஆயிருக்கு அப்படின்னா -10 லட்சம். 10 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அவங்க பொசிஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுவே வந்து புட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 3,77,00,000லேருந்து 5 கோடி ஆயிடுச்சு. 5 கோடி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ஓஏ வந்து இன்னொருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 கோடி ஓஏ வந்து இன்னொருக்கா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இதை நீங்கள் அப்படியே வந்து டெய்லியும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இதை வந்து பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே போகுது. ஓகேவா? மார்க்கெட் வந்து கீழே போகுது. ஆனால் புட் ஓஏ வந்து டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அப்படியே தான் இருக்கு. கால் ஓஏ வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த இதில் வந்து ஏதாச்சும் சின்ன சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா வந்து மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதில் ப்ராபபிலிட்டியும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. போன வீடியோவில் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த வீடியோக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. வியூஸ் வருது, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாகிட்டே போகுது. அதனால வந்து எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இல்லை. நிறைய பேர் வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஓஏ பற்றின டீட்டெயில் வந்து யாராச்சும் இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இது வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாமல் எடுத்தனால கொஞ்சம் உழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை பார்த்த உடனே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் ஓஏ வந்து எப்படி ப்ளே ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.